நேத்து நைட்டு வந்து சாண்ட்ராவும் பாருவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாண்ட்ரா பாரு கிட்ட கேட்குறாங்க, "நாளைக்கே நீ எவிக்ட் ஆகி போயிட்டா, அவன் அப்பவே அரோரா கிட்ட போயிடுவான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் பத்தி கேட்குறாங்க. உடனே அது எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் அவள்ட்ட பேசாதன்னு சொன்னாலும் அதுவும் வேற மாதிரி போயிடுது. அவனும் என்கிட்ட பேசல, உனக்காக நான் பேசலன்னு சொல்றான். பட் இன்னைக்கு கூட அரோரா கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறான். ஸோ என்னால் அதை ஸ்டாப்பும் பண்ண முடியாது. அதனால நான் அதை அப்படியே போட்டுன்னு விட்டுட்டேன். இன்னொன்று என்னன்னா, எங்க வீடும் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. எங்க வீட்லயும் எப்படி இது பண்ணுவாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. வெளியில போய் தான் இந்த ஃபீலிங்ஸை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. அப்புறம் பாரு சொல்றாங்க, அவன் ரொம்ப சார்மிங்காக இருக்கான், அது மட்டும் எனக்கு தெரியுதுன்னு. உடனே அதை வச்சே தான் அவன் கேம் ப்ளே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. உடனே பார்வதியும் சொல்கிறாங்க, இல்லை வெளியில் போயிட்டு நாங்கள் பார்ப்போம் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படி இப்படின்னு. இப்போதைக்கு எங்களுக்கு தெரியாது. எனக்கு சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. ஸோ நான் எப்போவுமே ஒரு உண்மையான அன்புக்காக ஏங்குவேன். நான் 18 இயர்ஸ் இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்படி நான் ஏங்குறதுனால அதை வச்சே என்னை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த ட்ரூ லவ் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நான் வந்து உண்மையாக தான் லவ் பண்ணுவேன். இங்கேயும் எனக்கு கமருதீன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து ட்ரூ தான். நான் கேம்காகலாம் பண்ணலை. அவன் என்னை யூஸ் பண்ணுறானா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நான் அப்படி நினைக்கல, நான் உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, நீங்கள் 3 பேர் பண்ணுறதுமே வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சத்தியமாக கேம் மாதிரி தான் இருக்குது பாரு. நீங்கள் 3 பேருமே ஏதோ ஒரு, ஏன்னா அந்த லவ்வில் இருந்தால், ட்ரையாங்கிள் லவ்வில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்கும். அதுக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. சாண்ட்ராவும் பார்வதியும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே 2 பேருமே பேசும்போது மாறி மாறி நாசூக்கா இவங்க தப்ப அவங்களும், அவங்க தப்ப இவங்களும் சொல்கிறத நான் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது 2 பேருமே ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க. நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது பாரு வந்து சாண்ட்ராவை சொல்லியிருப்பாங்க, ஆமாம் நீ இப்போ பண்ணிகிட்டு இருக்கதும் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி தான், அதாவது சாண்ட்ரா ஆள்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீ நல்லா போட்டு விடுவ அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ரா இப்போ பாருவை சொல்கிறாங்க, நீ இந்த ஸ்பாட்லைட்காக தான் லவ் கண்டென்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க 2 பேர்த்த பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.